தமிழர்களினுடைய அரசியல் நிலைப்பாடு சம்பந்தமான ஒரு ஒப்பீனியன் வீடியோவா இது இருக்கு. பொது தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு, பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. தமிழ் தேசியம் சார்ந்து செயற்படுற கட்சிகளுக்கு பெரும்பாலான மக்களினுடைய ஆதரவு கிடையாது. சில கட்சிகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முதல் தேர்தல் முடிவோடு ஒப்பிடுற நேரத்தில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறத இந்த தேர்தல் முடிவுகள் அப்பட்டமா வெளிப்படுத்தி இருக்கு. அதுவும் ஒரு தேசிய கட்சியை மக்கள் ஆதரிச்சிருக்கிறாங்க. அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய தேசிய மக்கள் சக்திக்கு யாழ் தேர்தல் மாவட்டத்திலிருந்து அதிகமான ஆசனங்கள் தமிழ் தேசிய கட்சிகளை விட அதிகமான ஆசனங்கள் கிடைச்சிருக்கு. அப்ப இதன் மூலமா மக்கள் சொல்ல வர செய்தி என்னன்றதை நாங்கள் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டியது கட்டாயமானது. இது ஒரு ஒப்பீனியன் வீடியோவாக இருக்கும். எல்லாருக்குமே ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அது மாதிரி என்னுடைய ஒப்பீனியனை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு பிறகு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இது ஒரு கலந்துரையாடல் மாதிரி நடத்தலாம்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். என்னன்றதை விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். அனுரகுமார் திசாநாயக்க தேசிய மக்கள் சக்தியை மக்கள் இப்போ பெரும்பாலும் நம்புறாங்க. தென்பகுதி மக்கள் மட்டும் கிடையாது, தமிழ் பேசும் சமூகத்தை சேர்ந்த மக்களும் இதுக்கு முதல்ல எந்த ஒரு தென்னிலங்கையை சேர்ந்த தேசிய கட்சியையும் நம்பாத அளவுக்கு அனுரகுமார் திசாநாயக்கவையும் தேசிய மக்கள் சக்தியையும் நம்புறாங்க. வெறும் 3% மட்டுமே பெற்றுக்கொண்ட ஒரு கட்சியினுடைய தலைவர் ஜனாதிபதி ஆகியிருக்கிறாருன்னு சொன்னால் அது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அதுக்கு பின்னால மக்கள் சொல்ல வர மிக வலிமையான ஒரு செய்தி இருக்கு. தேசிய கட்சிக்கு வடக்கு கிழக்கு பகுதிகளில் இந்த தடவை கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குன்றது பல மிக முக்கியமான செய்திகளை சொல்ல வருதுன்றதையும் எங்களுடைய அரசியல்வாதிகள் விளங்கிக் கொள்ள வேண்டியது கட்டாயமானது. மக்களுக்குள்ள இது சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல் இருக்க வேண்டியதும் மிக முக்கியமானது. ஜனாதிபதியா அனுரகுமார் திசாநாயக்க தெரிவானதுக்கு பிறகு அவங்களுக்கு இருந்த மிக முக்கியமான ஒரு சவால் தான் தாங்க நினைக்கிற விஷயங்களை சட்டங்களை நிறைவேற்றிக் கொள்றதுக்கு தேவையான சாதாரண பெரும்பான்மையை கொண்ட ஒரு பாராளுமன்றம் இருக்கணும்ன்றது. 113 பேராவது இருந்தால் போதுமானது என்ற ஒரு நிலைப்பாடு தான் ஜனாதிபதிக்கும் இருந்தது, பிரதமருக்கும் இருந்தது, அமைச்சர் விஜித ஹீரத்துக்கும் அந்த மாதிரியான நிலைப்பாடு தான் இருந்தது. 3/2 பெரும்பான்மை எல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்ற விஷயத்தை அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஆனால் எந்த விதமான ஒரு நிபந்தனையும் இல்லாம நாட்டினுடைய ஒட்டுமொத்தமா எல்லா பகுதிகளையும் சேர்ந்த மக்கள் வோட் பண்ணி 159 பாராளுமன்ற உறுப்பினர்களை அறுதி பெரும்பான்மையை 3/2 பெரும்பான்மையை தேசிய மக்கள் சக்திக்கு கொடுத்திருக்கிறாங்க. மக்கள் தேசிய மக்கள் சக்தியை இந்த மாதிரி கண்மூடித்தனமா ஆதரிக்க முடியுமா என்று கேட்டால் இந்த சந்தர்ப்பத்தில் அதுக்கு சரி என்று சொல்லக்கூடிய ஏராளமான காரணங்கள் இருக்கு. இதுக்கு முதல்ல இருந்து தேசிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த அளவு சிறுபான்மையினர் எண்ணிக்கையில் சிறுபான்மையினர் இருக்கிற மக்களினுடைய நம்பிக்கையை பெற்றுக்கொண்டது கிடையாது. அந்த நம்பிக்கையை பெறுற மாதிரியான சில செயற்பாடுகளில் தேசிய மக்கள் சக்தி தொடர்ச்சியாகவே ஈடுபட்டு வருது. அவங்களுடைய கொள்கையில் அவங்க ஏற்படுத்தி இருக்கிற மாற்றமும் அதுக்கு மிக முக்கியமான காரணம். மக்கள் விடுதலை முன்னணியாக இருந்தது தேசிய மக்கள் சக்தியாக மாற்றம் அடைஞ்சு மக்களுக்கான ஒரு கட்சியை, அது சிங்கள தேசத்துக்கான கட்சி மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இலங்கை தேசியத்துக்குமான கட்சி என்று சொல்லி கொள்கையில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றமும் இந்த மாதிரி ஒரு வரவேற்பும் நம்பிக்கையும் கிடைச்சிருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்று சொல்ல முடியும். அப்போ மக்களினுடைய ஆதரவுன்றது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சரியானது. இப்போ எதிர்பார்த்த மாதிரி பாராளுமன்றத்தில் ஒரு பெரும்பான்மை கிடைச்சிருக்கு. அப்போ இனி சாட்டு சொல்றதுக்கான எந்த விதமான காரணமும் கிடையாது. நாங்கள் தேசிய மக்கள் சக்தியை, அதுவும் சிறுபான்மையினருக்கு ஆதரவாக நாங்கள் செயற்பட போகிறோம் என்று சொல்கிற கட்சியை ஆதரிக்க முடியும். ஆனால் தமிழர்கள் இந்த தேர்தலில் ஓட் பண்ணி இருக்கிற விதத்தை பார்க்கும் போது அதுக்கு பின்னால் ஒரு ஆழமான அரசியலும் இருக்குது, மக்களினுடைய விரக்தியும் இருக்குது, மக்களினுடைய நம்பிக்கையும் அதுக்குள்ள புதஞ்சு போயிருக்குன்றதையும் நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது கட்டாயமானது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியம் என்றது தமிழ் பேசும் மக்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கா என்று கேட்டால் அதிலிருந்து மக்கள் பின்வாங்கி இருக்கிறாங்க என்று சொல்லி இந்த தேர்தல் முடிவை பார்க்க முடியும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதுக்கு முதல்ல 16 ஆசனங்களோடு இருந்தது. அதுக்கு பிறகு வரும் 10 ஆசனங்களை கொண்டிருந்தது. இப்போ இந்த தேர்தலில் 7 பேர் நேரடியாகவும் ஒரு நபர் தேசிய பட்டியல் மூலமாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட இப்போ கிடையாது. இலங்கை தமிழரசு கட்சி வெறும் 8 ஆசனங்களை மட்டும் பெற்றுக்கொண்டிருக்கு. இப்போ மக்கள் இதன் மூலமாக சொல்ல வர்ற செய்தி என்னன்ற அடுத்த கேள்வி இருக்கு. இதை 2 விதமாக நாங்கள் பார்க்க முடியும். முதலாவது விஷயம், இந்த தேர்தலுக்கு முதல்ல அனுரகுமார் திசாநாயக்க தரப்பை பொறுத்த வரைக்கும் தமிழ் பேசும் மக்களுக்கு என்று சொல்லி குறிப்பாக எந்த விதமான வாக்குறுதிகளையும் அவங்க கொடுத்தது கிடையாது. அப்படி இருந்தும் பெரும்பாலான மக்கள் ஓட் பண்ணியிருக்கிறாங்கன்றதும் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு முதல்ல இருந்த கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்களினுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்றதுக்காக ஏராளமான நடைமுறை சாத்தியமற்ற வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. 13+, காணி அதிகாரம், போலீஸ் அதிகாரம், சமஷ்டி, அரசியலமைப்பு திருத்தம், இந்த மாதிரியான ஏராளமான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சில வாக்குறுதிகள் நடைமுறை சாத்தியமற்றது என்றது வாக்குறுதிகளை கொடுத்த நபர்களுக்கும் தெரியும். வாக்குகளை கவர்றதுக்காக அந்த மாதிரியான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் தேர்தலில் நெருங்கி கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலையும் கூட தேசிய மக்கள் சக்தியால மக்களுடைய வாக்குகளை கவர்றதை நோக்கமாக கொண்டு அந்த மாதிரியான எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்கப்படலை. அப்ப நேரடியான வாக்குறுதிகள் கொடுக்க
வெறுக்கப்படாமலும் தமிழ் பேசும் மக்களினுடைய வாக்குகள் கிடைச்சிருக்குன்னு சொன்னா அதை கொஞ்சம் வித்தியாசமா நாங்க பார்க்க முடியும். இதுல 2 விஷயங்கள் இருக்கு என்றதை நாங்க விளங்கிக் கொள்ளலாம். முதலாவது விஷயம், தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லாட்டி தமிழ் தேசியம் என்றது புறக்கணிக்கப்பட்டு இல்லாட்டி அதிலிருந்து மக்கள் விலகி இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா மக்களுக்கு இருக்கிற பொருளாதார பிரச்சனைன்றது. நாட்டில் ஒரு தேசிய பிரச்சனை இருந்தது, அதுக்கான ஒரு போராட்டம் நடத்தப்பட்டிருந்தது. அரசியல் தீர்வுன்றது கட்டாயமா தேவை. சமஷ்டி தீர்வாவது எங்களுக்கு கிடைக்கணும் என்ற ஒரு நிலைப்பாடு வந்து பலர் மத்தியிலையும் இருக்கு. அந்த தமிழ் தேசிய கோட்பாடு கொள்கை சித்தாந்தத்திலிருந்து மக்கள் அதை புறக்கணிச்சிருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ கொஞ்சம் விலகி இருக்கிறாங்க என்றதை தான் இந்த தேர்தல் முடிவு வெளிப்படுத்தி இருக்கு. தமிழ் தேசிய கொள்கையால் ஈர்க்கப்பட்ட ஒரு நபன் அந்த கொள்கையினுடைய தீவிரமான ஆதரவாளன் என்ற அடிப்படையில் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது ஒரு ஒப்பீனியன் வீடியோ. தமிழ் தேசிய கொள்கைன்றது மிக முக்கியமானது. அது ஒரு சித்தாந்தம், அது ஒரு கோட்பாடு. அந்த சித்தாந்தத்தால் ஈர்க்கப்பட்ட பலருக்கு வந்து அதை புறக்கணிக்க முடியாது. தமிழ் பேசும் மக்கள் ஒரு தேசிய கட்சிக்கு ஆதரவு கொடுத்திருக்கிற இந்த சந்தர்ப்பம்ன்றது சரியான ஒரு தீர்மானமா இருக்க முடியும். ஆனால் எங்களினுடைய தனித்துவம் என்ன, எங்களினுடைய அடையாளம் என்ன, அதை நாங்கள் இழக்க போறோமான்ற மிக முக்கியமான ஒரு கேள்வியும் இங்க இருக்கு. ஒரு பொருளாதார பிரச்சனைக்கு மத்தியில் பசியோடு இருக்கிறவனை கூப்பிட்டு அரசியல் மேடையில் இருக்கிற ஒரு அரசியல்வாதி தேசிய அரசியலை பற்றி கதைக்கிறது இல்லையோ, பூகோள அரசியலை பற்றி கதைக்கிறது இல்லையோ பிரயோசனம் கிடையாது. யுத்தம் முடிஞ்சு 15 வருஷங்கள் கடந்ததுக்கு பிறகு பசியோடையும் பட்டினியோடையும் இருக்கிற ஏராளமான குடும்பங்கள் எங்களுடைய நாட்டில் குறிப்பாக தாயக பிரதேசத்தில் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான குடும்பங்களினுடைய பசிய பட்டினியை போக்குறதுக்கு எங்களினுடைய தமிழ் தேசியம் பேசுகிற அரசியல்வாதிகள் ஏதாவது முன்னேற்றகரமான செயற்பாட்டை எடுத்திருக்கிறாங்களான்ற மிக முக்கியமான ஒரு கேள்வியும் ஒரு ஆதங்கமும் மக்களுக்கும் இருந்திருக்க முடியும். அதனுடைய வெளிப்பாடா இந்த தேர்தல் முடிவை பார்க்க முடியும். பொருளாதார பிரச்சனைன்றது மிக முக்கியமானது. அதுக்காக மக்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கான வாக்கு மூலமா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லியும் பார்க்க முடியும். இதை தவிர தேசிய பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க முடியும். நாட்டினுடைய ஒட்டுமொத்தமா நாடு முன்னேற்றம் அடையும் போது நாங்கள் இனப்பாகுபாடு இருக்காதுன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வாக்குறுதி அனுரகுமார் திசாநாயக்கவால் ஜனாதிபதியால் கொடுக்கப்பட்டிருக்கு. மொழி புறக்கணிப்பு இருக்காது, காணி பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும், மற்ற பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும், தமிழ் மக்கள் 2ஆம் தர பிரஜைகளாக பார்க்கப்பட மாட்டாங்கன்ற வாக்குறுதியை ஏற்கனவே தேசிய மக்கள் சக்தி கொடுத்திருக்கு. இப்போ தமிழ் மக்கள் இந்த மாதிரி சிந்திச்சிருக்கிறதுக்கும் அது ஒரு காரணமாக இருந்திருக்க முடியும். நாட்டில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, நாடு முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிக்க இருக்கு, பொருளாதார ரீதியில் வளர்ச்சி காண்றதுக்கான திட்டங்கள் வகுக்கப்பட இருக்கு, நாங்கள் ஒரு 2ஆம் தர பிரஜையை நடத்தப்பட மாட்டோம் என்று சொல்லி அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்திருக்கு. அந்த நம்பிக்கையை வந்து வேறு வழி கிடையாது, அந்த நம்பித்தான் ஆக வேண்டி இருக்கு. அந்த அடிப்படையிலையும் தமிழ் பேசும் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு கொடுத்திருக்க முடியும். 2வது கோணம் இதை நாங்கள் எப்படி பார்க்கலாம் என்று சொன்னால் கட்சிகளினுடைய பிளவு. இன்னும் ஞாபகம் இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் மாகாண சபை முறைமைகள் கொண்டு வரப்பட்டு கடைசிய மாகாண சபை தேர்தல் சிபி விக்னேஸ்வரன் முதலமைச்சரான அந்த தேர்தலில் வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து இயங்குகிற ஒரு தமிழ் ஊடகம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தலைப்புச் செய்தியாக எழுதியிருந்தது. மலர்ந்தது தமிழர் தேசம் என்று சொல்லி அந்த தலைப்புச் செய்தி வெளிவந்திருந்தது. அது இன்றைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கிற ஒரு விஷயம். மலர்ந்தது தமிழ் தேசம் என்று சொல்லி தலையங்கமிட்ட அதே பத்திரிகையில் வடமாகாண சபையில் நடந்த ஊழல் மோசடிகள் பற்றின செய்திகள் கூட வெளிவந்திருந்தது. சாதாரணமாக மாகாண சபையை கூட நடத்த முடியாத தமிழர்களினுடைய பிரதிநிதிகளால் எப்படி மிகப்பெரிய ஒரு பொறுப்பை நிறைவேற்ற முடியும் என்ற கேள்வி வந்து அரசியல் ரீதியில் பேசப்பட்ட ஒரு விஷயமும் கூட, மக்களுக்கு இருந்த சந்தேகமும் கூட. நாங்கள் சமஷ்டியை கேட்குறோம், வேற தீர்வுகளை கேட்குறோம். இந்த தீர்வுகள் எல்லாம் சில நேரங்களில் எங்களுக்கு கிடைச்சாலும் கூட அதை நடைமுறை சாத்தியமாக்குறதுக்கு, அதை செயற்படுத்துறதுக்கு யாரால முடியும் என்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி மக்களுக்கு இருந்தது. அடுத்த கட்சிகள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற பிளவு, இந்த பிளவுக்கான காரணம் தனிநபர்கள், கட்சிகளினுடைய வேறு நோக்கங்கள், அரசியல் ரீதியான தேர்தல் ரீதியான காரணங்கள், இந்த மாதிரியான பல விஷயங்களை நாங்கள் சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு நபர் மேல வெளிப்படையாக சொல்றதா இருந்தால் சுமந்திரன் என்ற தனிநபர் தான் தமிழ் தேசியம் சீரழிக்கப்பட்டதுக்கான காரணம், கட்சிகள் பிளவடைஞ்சதுக்கான காரணம் என்று சொல்லி கடுமையான விமர்சனம் இருக்கு. அப்படி விமர்சிக்கிறதுக்கு நியாயப்படுத்தக்கூடிய காரணங்கள் இருக்கு, அதை புறக்கணிக்க முடியாது. சுமந்திரனுக்கு கண்மூடித்தனமான ஆதரவு கொடுக்க வேண்டிய தேவையும் எனக்கு கிடையாது. ஆனா எங்களோட வீட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு நபரை வாடகைக்கு கொண்டு வர்றோம் சொல்லி வச்சுக்கொள்வோம். வீடு என்று நான் சொல்றதுக்கான காரணம் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சின்னம் கூட வீடு சின்னம் தான். அந்த வீட்டுக்கு வாடகைக்கு ஒருத்தர் நாங்கள் கொண்டு வரும் போது அந்த நபர் அந்த வீட்டுக்கு உரிமை கொண்டாடுறார், வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்கிறாருன்னு சொன்னா வீட்டினுடைய உரிமையாளர், வீட்டில் இருக்கிற நபர்கள் எல்லாரும் சேர்ந்து வாடகைக்கு வந்த நபரை விரட்டணுமே தவிர அந்த நபர்கிட்ட வீட்டை பாரம் கொடுத்து நாங்கள் வெளியேற முடியாது. ஏன்னு சொன்னால் அது எங்களினுடைய வீடு, அந்த வீட்டினுடைய உரிமையாளர்கள் நாங்கள். அப்போ அந்த வீட்டில இருந்து வேறு காரணங்களுக்காக வெளியேறின அரசியல்வாதிகள் சுமந்திரன் தான் காரணம், சுமந்திரன் தான் காரணம், தமிழ் தேசிய அரசியல்ன்றது இன்றைக்கு
வேற வேற தமிழர்களினுடைய பிரச்சனையை பற்றி கதைக்கிறதுக்கு பதிலாக சுமந்திரன் என்ற தனிநபருக்குள்ள குறுகி போயிருக்கிறத பார்க்க முடியுது. இதுக்கு பின்னால வேற வேற அரசியல் காரணங்கள் இருக்கு. ஒரு தனிநபர் சுமந்திரன் என்று சொல்லப்படுற தனிநபர்கிட்ட இருந்து உங்களுடைய பாரம்பரிய பூர்வீகமான கட்சியை காப்பாற்ற முடியாத உங்களால் எப்படி சிங்களவர்கள்ட்ட இருந்து ஒரு தீர்வு உங்களுக்கு பெற்றுத்தர முடியும்? சிங்களவர்கள்ட்ட இருந்து தமிழ் தேசிய அரசியலை எப்படி உங்களால் காப்பாற்ற முடியும் என்ற ஒரு நியாயமான கேள்வி எனக்கு இருக்கு. சுமந்திரன் ஆதரிக்க வேண்டிய தேவை எனக்கு கிடையாது. அவர் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். மக்கள் சுமந்திரனை புறக்கணிச்சிருக்கிறாங்க. ஆனால் மற்ற அரசியல்வாதிகள் சுமந்திரனுக்கு எதிரான அரசியலை நாங்கள் செய்கிறோம்னு சொல்லிக்கொண்டு வீட்டை காப்பாற்ற முடியாமல் போயிருக்குன்னு சொன்னால் அதுக்கு பின்னால ஒரு தேர்தல் அரசியல் இருக்கின்றதுலையும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த மாதிரியான பல காரணங்கள் தான் தமிழ் தேசிய அரசியல்ல இருந்து மக்கள் விலகி இருக்கிறதுக்கான காரணம். அந்த பிளவை மக்கள் ஏற்றுக்கொள்றதுக்கு தயாரா இல்லை. தமிழ் தேசிய அரசியலால் இருக்கப்பட்ட பலர் இன்றைக்கும் இருக்கிறாங்க. அந்த கொள்கையிலிருந்து மக்கள் விலகி இருக்கிற ஒரு தேர்தல் முடிவா இதை பார்க்க முடியாது. நான் இதுக்கு முதலையும் சொன்ன மாதிரி மக்கள் அதிலிருந்து விலகி இருக்கிறாங்க. இதே அரசியல்வாதிகள் இல்லாட்டி புதிய முகங்கள் தமிழ் தேசிய அரசியலை ஒரு புதிய வடிவத்தில் கொண்டு போறதுக்கு முயற்சி எடுக்கும் போது, அதுக்காக முன்வரும் போது அந்த கொள்கையால மக்கள் திரும்பவும் ஈர்க்கப்படுவாங்கன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நான் இதுக்கு முதல்ல சொன்ன மாதிரி தமிழ் தேசிய அரசியல்ன்றது ஒரு சித்தாந்தம், ஒரு கொள்கை. அதுல இருந்து ஒரு தேசிய இனத்தால விடுபட முடியாது. நாங்க இலங்கையினுடைய தேசிய இனம், எங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனித்துவம் இருக்கு, எங்களுக்குன்னு சொல்லி ஒரு அடையாளம் இருக்கு. அந்த அடையாளத்தை நாங்க கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்க முடியாது. ஆனா இங்கே கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கொள்கை மாற வேண்டியதும் மிக முக்கியமானது. அந்த தமிழ் தேசிய கொள்கைன்ற வடிவத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டியதும் மிக முக்கியமானது என்றதையும் இதில் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. அந்த மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய புதிய தலைவர்கள் வர வேண்டியதும் கட்டாயமானது. இப்போ தமிழ் தேசிய அரசியலை நாங்கள் கைவிட முடியுமா என்று கேட்டால் அது ஒரு மிக முக்கியமான விவாதத்துக்குரிய விஷயம். ஆனால் இப்போ இருக்கிற தேசிய கட்சி, அதுவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினுடைய தேசிய மக்கள் சக்தி, தேசிய மக்கள் சக்தியே சிங்கள தேசிய அரசியலை கைவிடுறதுக்கு தயாராக இருக்கும் போது, அந்த மாதிரியான ஒரு செயற்பாட்டை முன்னெடுக்கும் போது, அதை வெளிப்படையாக சொல்றதுக்கு தயாராக இருக்கும் போது, எங்களுக்கு சிங்கள தேசிய அரசியல் தேவை கிடையாது, இலங்கை தேசிய அரசியலை நோக்கி நாங்கள் பயணிக்க போகிறோம், தமிழ், சிங்களம், முஸ்லீம், வடக்கு, கிழக்கு, மலையகம் எல்லாரையும், தெற்கு மலையகம் எல்லாரையும் நாங்கள் இணைக்க போகிறோம் என்று சொல்லி ஒரு வாக்குறுதியை நேரடியாக அவர் கொடுக்கும் போது, அந்த வாக்குறுதியால் மக்கள் ஈர்க்கப்படும் போது அவங்க சிங்கள தேசிய அரசியலை கைவிட தயார்னு சொன்னால் தமிழர்களும் தமிழ் தேசிய அரசியலை கைவிடுறதுக்கு தயாராக இருக்கணும் என்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தமிழ் தேசிய அரசியலால் ஈர்க்கப்பட்ட ஒரு நபர், அந்த கொள்கையில் அதிகமான ஈடுபாடும் உடன்பாடும் இருக்கிற ஒரு நபர்ன்றதில் இந்த தேர்தல் முடிவு எனக்கு ஒரு ஏமாற்றம், ஒரு விரக்தி. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியனாக நீங்கள் பார்க்க முடியும். உங்களுடைய கருத்துக்களை நான் வரவேற்கிறேன். அதே நேரத்தில் தமிழ் தேசிய அரசியலை நாங்களும் கைவிடுறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஒரு சிங்கள கட்சியால் சிங்கள தேசிய அரசியலை கைவிட முடியும்னு சொன்னால் தமிழ் தேசிய அரசியலை கைவிடுறதுக்கும் தமிழர்கள் தயாராகணும் என்றதிலையும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த தேர்தலுக்கு பிறகு தேசிய மக்கள் சக்தியினுடைய கைகளில் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. சிங்களவர்கள் மட்டும் ஒப்படைச்ச பொறுப்பு கிடையாது. எல்லா மக்களும் ஒன்றா சேர்ந்து 159 உறுப்பினர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க. முகம் தெரியாத பல நபர்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அறுதி பெரும்பான்மை பலம் கிடைச்சிருக்கு. 3/2 பலம் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் தேசிய மக்கள் சக்தி, அனுரகுமார திசாநாயக்க என்று சொல்லப்படுற ஒரு தனிநபர். அவருடைய கைகளிலையும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கைகளிலையும் ஒரு மிக முக்கியமான வரலாற்று கடமையும் வரலாற்று பொறுப்பும் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அதை சரிவர நிறைவேற்றுவாங்களா இல்லையான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.